உங்க லைஃப்ல நீங்க நேத்து வரைக்கும் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. ஸோ, அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் தூக்கி தூரமா போடுங்க. கண்டிப்பாக தூக்கி தூரமா போடுங்கன்னு சொல்லும்போது, அது ரொம்பவே இலகுவாக இருக்கலாம். ஆனால் கடினமான ஒன்றுதான். ஆனால் அதை எல்லாத்தையும் உங்களால எந்த அளவுக்கு சீக்கிரமா தூக்கி தூரமா போட முடியுதோ, அப்போதான் உங்களுடைய வாழ்க்கை ஹேப்பியாக மாற ஆரம்பிக்கும். ஸோ, உங்களுடைய கடந்த காலத்து எல்லாத்தையும் முடிந்த அளவுக்கு மறைக்க பாருங்க. அல்லது மறந்து வாழ பழகிக்கோங்க. ஸோ, உங்களுடைய கடந்த காலத்த நீங்க எப்ப மறக்கிறீங்களோ, அப்பதான் உங்களால ஏதோ ஒன்று செய்யணும் என்ற ஆர்வம் உங்களுக்குள்ள உருவாகும். ஸோ, அந்த ஆர்வம் தான் ஒரு முயற்சிய உருவாக்கும். ஸோ, அந்த முயற்சியால மட்டும் தான் உங்களுடைய வாழ்க்கை நாளைக்கு ஹேப்பியாக இருக்க போகுது. ஸோ, நீங்க நேத்து வரை உங்களுக்கு புடிச்ச நபர்களுக்காக நிறையவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஸோ, அவங்களுக்காக மட்டுமே எல்லாத்தையும் செய்திருப்பீங்க. பட் உங்களுக்காக ஏதாச்சும் செய்திருந்தீங்க என்றால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ, அன்றைக்கு நீங்க உங்களுக்காக ஏதாச்சும் ஒன்று செய்திருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு ஹேப்பியா இருந்திருக்கும். ஸோ, மத்தவங்களுக்காக நீங்க எதையும் செய்யணும் என்று எப்பவுமே நினைக்காதீங்க. ஸோ, அவங்களுக்காக செய்றதுக்கு அவங்க இருக்காங்க. ஸோ, உனக்கு என்ன தேவையோ அதில மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோ. மத்தவங்களுக்காக உன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட்டையும் இழக்காத, அவங்களுக்காக நீ உன்னுடைய டைமையும் இழக்காத. ஸோ, அவங்களுக்காக நீ எதுவுமே செய்ய வேண்டாம். என்றால் இன்றைக்கு உன்னோட லைஃப்ல உன் கூட இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பாங்கள் என்று பார்த்தால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ, இந்த உலகத்தில எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஸோ, நிரந்தரம் இல்லாத ஒன்றுக்காக உன்னுடைய முழு எஃபர்ட்டையும் போட்டு உன்னை நீ கவனிக்க மறந்துக்காது. ஸோ, ஃபர்ஸ்ட்டு உனக்காக என்ன தேவையோ அதில மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி செய்தால் ஆட்டோமேட்டிக்கா உனக்கு தேவையான எல்லாம் நாளைக்கு உன்னை தேடி வரும். ஸோ, நேத்து வரைக்கும் நீ நிறைய கஷ்டங்கள் அனுபவித்திருக்கலாம். அந்த கஷ்டங்கள் உன்னால எழுந்து வரவே முடியாது என்று நீ எப்ப நினைக்கிறியோ, அப்ப கண்டிப்பா உன்னால எழுந்து வர முடியாது. பட் அதிலிருந்து உன்னால எழுந்து வர முடியும் என்று உன்னால ஒரு முழு மனதோட நம்பி அதில நீ செயற்படுத்த ஆரம்பிச்சா, கண்டிப்பா உன்னோட வாழ்க்கை நாளைக்கு ஹேப்பியா மாறும். ஃபர்ஸ்ட்டு நீ மத்தவங்கள நேசிப்பதற்கு பதிலாக உன்னை நேசிக்க ஆரம்பி. ஸோ, உன்னை எப்ப நீ நேசிக்க ஆரம்பிக்கிறியோ, அன்றையிலிருந்து உன்னுடைய வாழ்க்கை ஹேப்பியான பாதையில போகுது.